பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொன்ன வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவன் பிள்ளைகளே, அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்பது உண்டு, ஆண்டவர் இதை செய்யணும்னா இது எல்லாம் தேவைப்படுமோ, இந்த காரியங்களெல்லாம் தேவைப்படுமோ நம்ம நினைப்போம். இல்லை, ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு இடத்திலே இரட்சிப்பை கொடுப்பதற்கு இத்தனை பேர் தான் இருக்கணும், இவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கணும் என்பது இல்லை. நாம் கர்த்தரை விசுவாசித்தாலே போதும், அவர் வார்த்தையை நம்பினாலே போதும், தேவன் நமக்கு இரட்சிப்பை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், we need to believe in Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் விசுவாசித்து அவர் வார்த்தையின்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும். யோனத்தானும் ஆயுததாரியும் எதிரிகள் வந்தாலும் அவர்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தரோடு கூட எடுத்து வைக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்வில் ஆரம்பத்தில் நான் ஆண்டவரோடு கூட இருந்தேன், ஆனால் இடையில நான் அப்படியே விலகி போயிட்டேன் அப்படிங்கிறது இல்லை. ஆரம்பத்தில் கர்த்தரோடு கூட இருந்தீங்கள்ல, இப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது பாருங்கள், உங்களிடத்தில் மனுஷர்கள் எதிர்பார்க்கிற பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்களோடு இருந்து உங்களுக்கு யுத்தம் செய்வார். அவருக்கு இது இருக்கணும் அது இருக்கணும்னு தேவையில்லை. சில பேர் நினைப்பாங்க, உனக்கு இது இருந்தால் தான் நீ வரணும்னு சொல்லுவாங்க, உனக்கு இத்தனை படித்தாதான் நீ இதை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு அந்தஸ்து இருந்தால் தான் எங்களை பார்க்க முடியும், இவ்வளவு காரியங்கள் இருந்தால் தான் நீ எங்களை மீட் பண்ண முடியும் சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அநேக பேரை கொண்டு கொஞ்சம் பேரை கொண்டும் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்லை. பாருங்கள், உங்களுக்கு பணபலமோ ஆள் பலமோ அல்லது உங்களுக்கு திறமையோ எது இல்லாட்டினாலும் பரவாயில்லை, இயேசு கூட இருக்கிறாரா? அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறதா? இஃப் காட்ஸ் வேர்ட்ஸ் இன் யூ, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும் பொழுது, தேவன் உங்களோடு இருந்தால் பெரிய ஜெயத்தை அவர் உங்களுக்கு தருவார். இந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம். எவனையும் மேன்மைப்படுத்த, எவனையும் பலப்படுத்த என் இயேசுவால் கூடும். நீங்கள் இயேசப்பாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் கூட இருந்தால் கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, கொஞ்சம்தான் சாப்பாடு, கொஞ்சம் தான், 5 அப்பம் 2 மீன் தான், அது கொஞ்சம்தான். ஆனால் அதை இயேசு கையில் போகும் பொழுது அதை வைத்து 5000 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கொஞ்சத்தை கொண்டு கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு அது பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய இருதயம் அவருக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு இருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.